ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ஆந்திரா மாடலில் மட்டன் கிரேவி வந்து எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், தேங்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி லீஃபு, லைட் கொஞ்சோண்டு கருவேப்பிலை லீஃபு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு, கசகசா, ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு இதெல்லாம் வந்து எவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க அளவுகள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா மட்டன் வந்து ஒரு 1.5 கிலோ அளவுக்கு தான் இந்த அளவுகள் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கிறது. இப்போது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பச்சையாக போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடுங்க. நல்ல ஸ்பைஸியாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ புதினாவும் கொஞ்சம் அதில் கருவேப்பிலை மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். கொத்தமல்லி லீஃபும் லைட்டாக மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் புதினா தான் வந்து இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. புதினா ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலுங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் தேங்காய், நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம உள்ளே போட்டாச்சு. இப்போ மசாலா நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மட்டன் கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் செமையாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரெடி ஆகிட்டுருக்கு பேஸ்ட்டு. எப்படி கருன்னு இருக்குது பாருங்கள். நல்லா டார்க்காக ஒரு க்ரீன் மாதிரி வந்திருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் தான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 2 வரமிளகாய் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். 2 பட்டை பெருசாக எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி லீஃபுங்க இது வந்து 2 லீஃப் வந்து நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 தக்காளிங்க, குட்டி தக்காளி. பெரிய தக்காளியாக இருந்தால் நீங்கள் வந்து 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீளமாக ஸ்பைஸாக வர மாதிரி, லென்த்தியாக வர மாதிரி அழகாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்லைஸ் மாதிரி. இப்போ மட்டன் அப்படிங்கிறனால நம்ம பார்த்திங்கன்னா குக்கரில் வச்சா தான் சூப்பராக வரும், நமக்கு கரெக்டாக இருக்கும் பக்குவம். அதுக்காக நம்ம குக்கர் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 அல்லது 5 குழில் அளவுக்கு நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். 1.5 கேஜி இருக்கிற மட்டனுக்கு நம்ம இந்த பெரிய அளவுகளெல்லாம் பார்த்தோம். எண்ணெய் காஞ்ச உடனேயே பார்த்திங்கன்னா அந்த பட்டை, அந்த பிரியாணி லீஃப் வந்து நம்ம ஆயிலில் ஆட் பண்ணிக்கிறோம். அது நல்லா பொரிஞ்சு வரும்போது நல்ல மணம் வருங்க, நமக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகாய், அந்த வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்லங்க, அதை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கணும். நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த தக்காளி வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி, பெரிய தக்காளியாக வந்து நீளமாக நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை நான் உள்ளே போட்டாச்சு. நல்லா தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பு ஆட் பண்ணியிருக்காங்க. உப்பு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 2-3 டைம் ஆட் பண்ணுவாங்க. இந்த மசாலுக்கு தனியாக உப்பு ஆட் பண்ணி நம்ம இது பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம தக்காளி வதங்கின உடனேயே பார்த்திங்கன்னா மசாலா உள்ளே ஆட் பண்ணியாச்சு. ஆனால் இந்த மசாலா ஆட் பண்ணி நல்லா சுண்ட வைக்கணுங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் தான் பீசஸே வந்து மட்டன் பீசஸ் உள்ளே ஆட் பண்ணணும். இந்த மசாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு சுண்டணும். அப்போ தான் நல்லா அந்த எண்ணெயிலேயே பார்த்திங்கன்னா மசாலா வந்து பச்சை வாசனை போகிற மாதிரி நம்ம சுண்ட வைக்க போகிறோம். அந்த மெத்தடுங்க. தண்ணியை ஊற்றி வந்து பச்சை வாசனை போகிற மாதிரி சுண்ட வைப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எண்ணெயிலேயே மசாலா சுண்ட வைக்க போகிறோம் கொஞ்சம் நேரம். நான் மஞ்சளும் மிளகாய் பொடியும் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர் வந்து நான் ஆட் பண்ணுவேன் இதில். அவ்வளோதான். நல்லா பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஹீட்டு தான் வைக்கணும். ஹீட் வந்து அதிகமாக வச்சிட்டிங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ போட்டிருக்கிறது வரமிளகாய் பொடிங்க, 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே போட்டது வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மஞ்சள், அவ்வளோதான் ஆட் பண்ணது. பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குது பாருங்கள். ஆனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடுப்பு மீடியம் ஹீட்டில் இருக்கணும். கொஞ்சம் நேரம் ஒரு 50 மினிட்ஸ் நல்லா அந்த மசாலோட இது போகும், அந்த ட்ரை ஆகிற அளவுக்கு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் மட்டன் பீசஸ் வந்து நான் உள்ளே ஆட் பண்ணுறேன். உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள் நல்லா ஈவனாக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அதுலேயும் கொஞ்சம் நேரம் அந்த
இதுலேயும் தண்ணி ஆட் பண்ணாமையே கொஞ்ச நேரம் அந்த மாதிரி அந்த மசாலையே மட்டன் பீசஸோடு நல்லா இறங்கி வரணுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். டக்குன்னு அப்போவே வந்து வாட்டர் ஆட் பண்ணலை. அந்த மசாலோடையே அந்த மட்டன் வந்து நல்லா உள்ள எசன்ஸ் இறங்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா அதிலேயே சுண்டிகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நான். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து இன்னும் கூடுதலாக கொடுக்கும், நமக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அதனால தான் நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் நல்லா ஒரு கலர் கிடைக்கிறக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது வேணும்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம், வேண்டானாலும் நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு ஆயிடுச்சு, நல்லா கொதித்து வந்துட்டுருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். உப்பு நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. இந்த அளவுக்கு நம்ம உப்பு காரம் போட்டு நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம். மட்டன் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா 3 விசில் விடணுங்க. விட்டு எடுத்தாச்சு அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் இருக்கும். இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு ஓப்பன் பாயிலில் வச்சு நம்ம உப்பு காரம் போட்டுக்கலாம். இல்லை தண்ணி பதமாக தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஓப்பன் ஹீட்டில் வச்சோம்னா நல்லா ட்ரை ஆகி சுண்டி வரும், சூப்பராக இருக்கும். இல்லை இந்த கண்டென்சனே உங்களுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்படியே கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும்னு ஃபீல் ஆச்சு. அப்புறம் கொஞ்சம் உப்பு காரமும் எங்களுக்கு கொஞ்சம் பத்தாத மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுங்க. அதனால் மறுபடியும் அடுப்பில் வச்சுருக்கோம் கொஞ்சம் நேரம் ஓப்பன் பாயில் ஆகட்டும் அப்படின்ட்டு. இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படிங்கிறக்காக. ஏன்னா சிக்கன் கிரேவி செஞ்சுருந்தாங்களா, சிக்கன்லேயே இருந்தது, குழம்பு எல்லாமே இருந்தது. நமக்கு வந்து மட்டன் வந்து நல்லா ட்ரை ஆகட்டும் அப்படின்னு ஃபீல் ஆனதுனால இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், செம்ம ஸ்பைஸியாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆந்திரா மாடலுங்க, செம்மையாக இருக்கும். எங்களுக்கு தெரிஞ்ச மாடல் இது. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஸ்பைஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி கருவேப்பிலை லீஃப் ஆட் பண்ணி இறக்கிட்டோம்னா சூப்பரான மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கொத்தமல்லி லீஃப் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், சூப்பரான ஆந்திரா மாடல் மட்டன் கிரேவி வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வரேன். எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழிலையும் பண்ணலாம், ப்ராய்லர் கோழியில் கூட இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். சூப்பராக இருக்கும். சாதம் போட்டாச்சு, மட்டன் கிரேவியை வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சூப்பராக சாப்பிட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூப்பரான ஆந்திரா மாடல் மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செம ஸ்பைஸியாக இருக்குது. டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.